சீக்கிரம் முடிவாங்க. இதே ஸ்டைல் நல்லா தான் இருக்கு. நான் ஹேர் கட் பண்ணணும். ஹேர் கட் பண்ண ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்குப்பா. எனக்கு அப்பா ரொம்ப லாங் ஹேராக்கு எவ்வளோங்கப்பா முடி வளர்த்த? 6 மாதம் வச்சுருக்கேன். 6 மாதம். என்ன ரீசன்ட்டுக்காக வளர்த்த? சும்மா மைண்ட் சரியில்லை, வெட்டணும்னு தோணல. இப்போ எப்படி வீட்டில் எதுவும் சொல்லலையா? ரோட்டில் போகும்போது போலீஸ் எதுவும் கேட்கலையா? போலீஸ் கேட்குறாங்க தான். நைட்டில் டீ குடி வரும்ண்ணா, 10 மணிக்கு மேலே வருவேன். என்னப்பா முடியுது யார் அப்படின்னு கேட்பாங்க. சார் சும்மா தான் வெட்டிடுறேன் சார் அப்படின்னு. வேற எதுவும் ஃபைன் போடுவேன் இது வெட்டிட்டு தான் ஒன்று எதுவும் சொல்ல? வீட்லேயும் எதுவும் சொல்ல? வீட்டில் தான் நைட்டில் தூங்க முடியாது, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இதே முடிய இன்னும் கொஞ்சம் லைட்டாக மீடியமாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டினா நல்லா இருக்கும். இப்போ எப்படி வெட்டலாம்? ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வெட்டிடலாமா? பங்கு ஃபுல்லாகவே எடுத்துட்டு பின்னாடி வந்து இந்த பாக்ஸ் மாதிரி விட்டுருங்க அப்படியே மேலே. ஓகே ஓகே. அதாவது பாக்ஸ் பண்ணி மேலே பின்னாடி கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுற மாதிரி. ஆமாம் ஆமாம். இப்போ எல்லாமே எடுத்துடலாம் முடி. எல்லாமே எடுத்துங்க. இதே நல்லா தான் இருக்குது. ஆனால் உனக்கு பிடிக்கல? இல்லை பிடிக்கணும்னு இல்லை, ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுச்சு. முடி வெட்டலாமா வேணாமா வெட்டலாமான்னு அந்த மாதிரி உடனே வெட்டணும்னு தோணிடணும். பட் இதுமாதிரி செம்மையாக ஆளுங்க ப்ரோ. நீங்களாம் எப்படி? முடியெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலாக வளர்த்துக்கணும். பட் டீசெண்டாகவும் இருக்கணும், ரொம்ப பொறிக்க மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். சொன்னால் கேட்குது. எங்கே போனாலும் கூட போனாலும் போலீஸ் இருந்தாலும் பிடிச்சி கேட்காங்க. நைட்டில் நேற்று நைட்டு கூட பிடிச்சி கேட்டாங்க. அப்படியா? அவ்வளோதான். இப்போ வெட்ட வந்துட்டார்ல, இனிமேல் கேட்க மாட்டாங்க. முடி 6 மாசமா வளர்த்து வச்சுக்காரு. இந்த முடி நம்ம வெட்டி ஃபுல்லாக ஆளே லுக்கே மாற்ற போகிறோம். ஸோ வீடியோ எப்ஸ்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ எவ்வளோ லாங் பேக்கில் பாருங்கள், அப்படியே பார்க்கறதுக்கு நூடுல்ஸ் மாரி இருக்குது. நீட்டாக ரொம்ப நீட்டாக வளர்த்து வச்சுக்காரு. ஸோ எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். கண்டிப்பாக பேஸ்லுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஹேர் ஸ்டைல் வெட்டின பிறகு பாருங்கள் ஃபைனல் டச்சர் தலை. அதாவது கீழே ஒரு ஷார்ட் மேலே ஒரு ஷார்ட்டா இல்லை கீழேருந்து மேலே வர ஒரே ஈவனாக பண்ணிடலாம்? 2 ஷார்ட் தான். கீழே ஒரு ஷார்ட்டு மேலே ஒரு ஷார்ட். சரி ஓகே. இது ஃபுல்லாக 0 அப்படியே 0 போட்டுடலாமா? சரி. இல்லை கஷ்டமா இல்லையா இவ்வளோ முடி நீங்கள் வளர்த்து வச்சுட்டு வெட்டுறீங்க? ஃபீல் பண்ண கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. என்ன பண்ணுறது? திரும்ப வளர்த்துக்கலாம் விடுங்க. அடுத்த 6 மாதம் வெட்ட மாட்டா வளர்ந்து கரெக்டாக போன வருஷம் இதே டைமில் வந்து வெட்டினேன். ஹேர் ஃபால் தான் இருக்கா உங்களுக்கு? லாங்கர் இல்லை இல்லை எதுவும் இல்லையா? இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாருக்குமே ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு சொல்யூஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. அது நீங்கள் தான் சொல்லணும் காரேஸ்வரி. நாங்களும் ட்ரை பண்ணி தான் இருக்கோம், எதுவும் கிடைக்க மாட்டேது நல்ல ஒரு மெடிசன். என்ன ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ. போயிடுச்சு ப்ரோ, ஊதி தெளிவுங்க ப்ரோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா இருக்குதா? இது ஒரு ஸ்டைலா நியூ மாடல் 2030. ஏன்னா 2030 இதெல்லாம் வந்து நம்ம உடற மாடலே வந்தாலும் வரும், சொல்ல முடியாது. அவனும் விட்டது இல்லை. அந்த பக்கம் இந்த பக்கம் கூட கூப்பிட்டு வந்ததுக்கே நல்லா செய்யற. தெரியாதவன கூப்பிட்டு வந்துட்டேன். எங்க அம்மாவுக்கு இப்பதான் ஒரே சந்தோஷமா. ஆமா உங்க அம்மா இன்னும் குறைக்கணும்ப்பா. நீ பாரு சத்தியமான வண்டியில் கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த முடியை பிடிச்சி என்னடா என் கண்ணில் அடிக்குதுடா அப்படின்னு. நீ இந்த முடி வெட்டிட்டு போற, இன்னும் சண்டை போட போறாங்க அவங்க. இன்னும் கொஞ்சம் முடியை ஷார்ட்டா வெட்டணும்ப்பா, இல்ல திரும்ப கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு லாங்கரே வளர்த்துட்டேன், இதுக்கு மேல எப்படி வெட்ட முடியும்? அவங்க பேச்சு கேட்க போறேன். அவள்தான் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. அப்படியே ஸ்டோரி இது போட்டேன்னா போதும். சத்தியமா எனக்கே கஷ்டமா வேற முடியலாம். ஃபீல் பண்ணாதீங்க. இதான் நல்ல புள்ளன்னு பேர் வாங்க போறீங்க ஊருக்குள்ள. அதுக்கு மேல அப்பா அம்மாட்டு நல்ல புள்ளன்னு பேர் வாங்க போறீங்க. போலீஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதாவது முதல்ல முடிவை வளர்த்தாச்சுன்னா அது ஒரு புள்ளிங்க ஸ்டைல், இது ஒரு புள்ளிங்க ஸ்டைல். ஆக மொத்தம் புள்ளிங்களா தான் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. நல்ல பசங்களா இருக்குன்னு ஆசையே படல. நல்லா வளர்ந்தாலும் கஷ்டம், கெட்டவனா இருந்தாலும் கஷ்டம். இப்போது ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருக்கணும். உண்மைதான், உண்மை. எல்லாரும் அப்படிதான் ஆசைப்படுறாங்க. நல்லவனா இருந்தாலும் நீ நல்லவங்க யாரும் சொல்ல மாட்டான், கெட்டவனா இருந்தாலும் நீ கெட்டவன் தான் சொல்லுவான். எப்படி சைட்ல இருந்து பார்த்தா இந்த சைடு முடி கட் பண்ணு டோரம் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே இந்த முடி அவுத்து விட்டா கண்டிப்பா டோரம் மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. ஆனா வேணாம் மச்சான், அப்படியே ஒரு துண்டு வாங்கிட்டு வர கோயில் முன்னாடி போல அப்படியே உட்காரு பண்ணிக்கலாம்.
என்ன சொல்றேன் நீ ஒரு நாள் மாட்டு வரல. மாட்டுன்னு சொல்லி நீங்க மீசா இருக்க நீ மாட்டல நான் இவங்க அப்படியே மீசெல்லாம் எடுத்துருந்தேன். மீஸ்லாம் எடுத்தால டேய் கம்மாடுறா. மஜாவா இருக்கும். வேணாம் மீஸ் லைட்டா ட்ரிம் பண்ணா போதும். வச்சா அதெல்லாம் ஒரு எக்ஸிட்லாம் தெரியுமா? தெரியாது தெரியாதா? கல்யாணம் பண்ணி என்ன பண்ண சொல்லுவாங்க? கல்யாணம் நடக்க போகிறது தெரியாது. அப்புறம்லாம் கம்மா கல்யாணம் போட்டுல ரொம்ப சன்னியாசி போயிடு. அதான் பிளான் பண்ணிக்கிறேன். எல்லாரும் ஸ்டாக் தான் இப்போ. உனதான் காதலே இல்லையா? நானும் யாரும் கேட்கல ஏமாமான்றேன். சொல்ல வேண்டியது தான் அப்படியே வெட்டி ஆயிடுச்சு. ஃபீல் பண்றீங்களா? ஆமா ப்ரோ. நான் ஃபீல் பண்றானே நல்லா ஃபீல் முடிதான் நான் வளர்ந்துரு போது உனக்கு இதெல்லாம் நான் பெரிய ஃபீலிங். 6 மாசம் திரும்ப முடிய வளர்த்துருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எல்லாம் நீ ஒண்ணு பண்றியா? சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்தோம் அதே மாதிரி விட்டுருந்தோம். அதெல்லாம் எனக்கு என்னால பண்ண முடியாதுப்பா. வெட்டி முடிச்சாச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. என் கையில ஒண்ணும் இல்லப்பா. ஃபீல் பண்றானே டைம் இல்ல. நான் என்னப்பா பண்றேன்? ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. 6 மாசம் வெயிட் பண்ணு, தானா வரும் அது மாதிரி. ஆனா அப்போனா போங்க சந்தோஷமா. அப்புறம் நான் ஃபீல் பண்ண போயிடும். வீட்டுல சோறு போடாம துரத்தி விடுவாங்க. இப்ப எதோ அதுக்குதான் நீங்க என்னமோ வீட்டுல சண்டை போடுறதுனால தான் இங்க வந்து முடி வெட்டுறேன்னு தோணுது. ஆனா வேற இது மாதிரி சொல்லி காரணம் சொல்லி மறைக்கிற. இல்ல நான் வீட்டுல திட்டி பார்த்தாங்க. நான் ஒண்ணு கண்டுக்கலன்னு விட்டாங்க. தண்ணி தெளிச்சு விட்டாங்க. மரியாதை போயிடுச்சு வீட்டுல. மொட்டை அடிச்சுக்கணும். அப்படியே பேங்கிங்ல போயிட்டு லட்டு வாங்கிட்டு வர. அப்படியே அம்மா திருப்பதி போயிட்டு வந்தமா வேண்டுதல்ல அப்படியே சொல்லிக்கலாம் சொல்றேன். அப்படியே போட்டு பேச்சு போட்டு பணம் வாங்கினா வீட்டுல என்னடா அம்மா திருப்பதி அம்மா போய் செலவு பண்ண காசு கொடுமா கேள்றா மச்சா. செலவு காசு இல்லடாடி. நீ செலவு வந்துக்க அவங்க அம்மாட்டு தான் கேட்டுவாங்கம்மா. உங்க அம்மாட்டு நீ கேட்டுவாங்க. நான் தான் அது மாதிரி தப்பா இல்லையா? நானா கோயிலுக்கு விட்ட மாதிரி முடி வச்சுருந்தா அது ஸ்டைலா வளர்த்தாங்க. ஏதோ ஒரு மன கஷ்டம். ஃப்ரண்ட்ல எப்படி இப்போ எந்த வெட்டலாம்? கொஞ்சம் கம் பண்றோம். ரொம்ப வேண்டாம் சொல்லுங்க. லைட்டாக கம் பண்ணிட்டு ஃபயர் போடுற அளவுக்கு போயிடுங்க. ஓகே, ஃபயர் பண்ணி மேலே நிற்க வைக்கிற மாதிரி. ஆமாம், நிற்க வைக்கிற மாதிரி. பின்னாடி அதே மாதிரி தான். பாதி பேர், ஒரு சில பேர் இப்படியே வெட்டு போயிடுவாங்க. அது ஒரு ஸ்டைலாக விட்டுருக்கு. இப்படிலாம் பண்ணால் உனக்கு பிடிக்குமா? இல்லை நான் சுத்தமாக முடியாது. ஒரு டீசெண்டாக வெட்டிடணும். ஓகே. முன்னாடி ரொம்ப கட் பண்ணணும். ஓகே. முன்னாடி கூட ஓகே தான். செட் ஆகுதா? இப்படி தான் வருவீங்களா? ஆமாம், அவ்வளோதான். இப்போ ஃபயர் பண்ண வேணாமா? எல்லாம் ஃபயர் பண்ணணும். ஓகே. பின்னாடி முடிவு நிற்கணும்ல, எல்லாமே நிற்க வைக்கணும் அப்படி. ஆமாண்ணா. இப்போதைக்கு எதுவுமே நிற்காது, ஃபயர் பண்ணாதான். ஸோ இப்போ இப்படி இருக்கு. நம்ம ஃபயர் பண்ண பிறகு எப்படின்னு பார்க்கலாம். கம்பி மேலே இது. ஆமாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான. ஸோ ஓகே தல, பிடிச்சிருக்கா? ஓகே. ஸோ இவருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. உங்கள் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கு, எவ்வளோ பேர் பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் எப்படி எதிர்பார்த்தோம் அதே கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தியாக அவ்வளோதான். இங்கேருந்து போகிறவங்க திருப்தியாக போனால் போதும்.